ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஐஸ்வர்யாவை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி தன்னோட மெடிக்கல் காலேஜுக்கு ஆம்புலன்ஸை வச்சு ஷிப் பண்றாங்க. ஷிப் பண்ண உடனே தன்னோட ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி ஷிப் பண்ணிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வி இன்னும் ½ எப்படியாவது பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு நம்ம ஐஸ்வர்யாவை ரொம்ப பதட்டமா ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில மானிட்டர் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. எதுவுமே ரீட் ஆக மாட்டேங்குது. பிபி, சேச்சுரேஷன், பல்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே ரீட் ஆகாதனால நம்ம தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு பதட்டமா கால் பண்றாங்க. கால் பண்ணி டாக்டர் பல்ஸ், பிபி எதுவுமே மானிட்டர் ஆகல. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, ரொம்ப பதட்டப்படாத, நீ ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கணும். இந்த டைம்ல நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதனால பயப்படாம சிபிஆர் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இப்போ வெண்டிலேட்டர்ல தான் இருப்பாங்க பேஷண்ட். அதனால நீ பிரீத்திங் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. நீ சிபிஆர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணா போதும். சிபிஆர் மட்டும் வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இரு, நிறுத்தவே நிறுத்தாத, சரியா அப்படின்னு சொல்லவும் சரிங்க மேடம். இங்க பாரு தமிழ்ச்செல்வி, போனை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு அப்படியே போனை வச்சுட்டு நீ சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயத்தா பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு நம்ம டாக்டர் ஒவ்வொரு விஷயத்தா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும் அப்படியே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிபிஆர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. போன உடனே அங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமா ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து பேஷண்ட்டை கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சேது இருந்துட்டு இங்க பாரு ஐஸ்வர்யா எப்படி இருக்கா, இங்க பாருங்க அவங்களோட உயிர் எப்போவோ போயிடுச்சு. அது போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும் இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வந்து தமிழ்ச்செல்வி இவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, எங்கிட்ட தான் இருக்கு டாக்டர், இந்தாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இங்க பாருங்க பேஷண்ட்டை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிருக்கலாம். இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க. அவங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக பொழைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. போன உடனே இதெல்லாம் கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லார்கிட்டையும் நான் சொன்ன கேட்டிங்களா, இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யாவை இங்க கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னோம். ஆனா கேட்டீங்களா நீங்க, இப்ப பாத்தீங்களா டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? ஐயோ கடவுளே, என்னோட ஐஸ்வர்யாவை இவ இந்த உலகத்தை விட்டு போக வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா. இங்க பாருடி, எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ண? ஐஸ்வர்யாவை இப்படியே போக வச்சிடணுன்றதுக்காக தானே இப்படி பண்ண. இங்க பாருங்க என்னோட குழந்தைய ஐஸ்வர்யா காப்பாத்திருக்காங்க. அதுக்கு நன்றி கடனா அவங்களை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஐஸ்வர்யாக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தானே இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே சேது பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஐஸ்வர்யாக்கு எதுவுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. இங்கே பாரு, நான் ஆம்புலன்ஸில் வரும்போதே பார்த்துட்டேன். ஐஸ்வர்யா ரொம்ப சில்லுன்னு ஆயிட்டா. அவள் ரொம்ப ரொம்ப லூஸாகவும் ஆயிட்டா. ரொம்ப சில்லுன்னு ஆனதுனால உடம்புல உயிரே இல்லை. நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் என்ன செய்த சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பயங்கர ஷாக்கில் கேட்கவும் ஆமாங்க சின்னம்மா, ஆம்புலன்ஸில் வரும்போதே பல்ஸு மானிட்டர் எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை, எதுவுமே மானிட்டரும் ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஐஸ்வர்யாவை தொட்டு பார்த்தம்போதே ஐஸ்வர்யா சில்லுன்னு ஆயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ கடவுளே, ஐஸ்வர்யா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டாங்களே. நீ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதாவது நேரம் ஏதாவது பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. உன்னை அங்க எங்கன்னு அழிக்க வச்சு உன் உசிரவை எடுத்துட்டாங்களே கடவுளே. அவ புள்ளிய காப்பாத்த போய் அவளே உன் உசிரை எடுத்துட்டாளே. அவளை போய் நம்பி எல்லாரும் ஐஸ்வர்யாவை இங்க கூட்டிட்டு வந்தாங்களே. இவங்க எல்லாரையும் சொல்லணும். இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட நான் ஆரம்பத்திலே சொன்னேனா இல்லையா, என் அண்ணன் பொண்ணை நீங்க இப்படி அநியாயமா போக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகவும் இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி, யாரும் இப்படி நடக்கணும் யாருமே நினைக்க கிடையாது. அதனால நீ கொஞ்சம் பொறுமையாரு. கண்டிப்பா டாக்டர் நல்லபடியா தான்
நல்ல வார்த்தையை தான் சொல்லுவாங்க. நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லவும், எப்படி 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 மாமா எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இந்த விஷயத்துல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. இங்க பாரு சேது, எதுக்காக டாக்டர் எதுவுமே சொல்லாததுக்கு முன்னாடி நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ நம்ம கருப்பு சாமியையும் பெரிய மந்தையும் மனசுல நினைச்சுக்கோ. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம ஐஸ்வர்யாவை காப்பாத்தி நம்ம கையில கொடுப்பாரு. நீ கவலையே படாத. கருப்பு, இங்க பாரு கருப்பு, சேது கிட்ட போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யாவோட உயிர் ஆம்புலன்ஸ்லயே போயிடுச்சுன்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருங்கன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க மாமா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற போதே சொன்னேன், இவ பேச்ச கேட்டுட்டு யாரும் கூட்டிட்டு வராதிங்கன்னு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போய், இங்க பாரு, உன்னை யாராச்சும் பேச சொன்னாங்களா? நீ பேசினதுனால தானே எல்லாத்தையும் நம்பி ஐஸ்வர்யாவை எப்படியாவது காப்பாத்திடலான்னு நினைச்சு தானே, உன் பேச்சை நம்பி தானே ஐஸ்வர்யாவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம். வர வழியிலேயே ஐஸ்வர்யாவோட உயிரை போக வச்சுட்டியே, உனக்கே நியாயமா இருக்கா? இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. முதல்ல நீங்க அவசரப்படாம இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு உள்ள போறாங்க. போன உடனே ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே ரொம்ப சீரியஸா அதாவது சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு, டாக்டர் இங்க பாருங்க டாக்டர், இப்போ என்னோட சிஸ்டர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, உங்க சிஸ்டர் ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அட்டினல் கொடுத்துருக்கோம். அதனால நீ வருத்தப்படாத, நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அதாவது நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா, நம்ம சேது, ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட இங்க பாரு, என் பொண்ணு எப்படி இருக்கா, இப்போ நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா கேட்கவும், இங்க பாருங்க டாக்டர் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சதுக்கு அப்புறமே கண்டிப்பா நல்ல நல்ல முடிவாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேதுக்கு அழுக தாங்க முடியல. இங்க பாருங்க மாமா, நான் ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்கிட்ட சொல்லும் போது கூட நான் ஐஸ்வர்யாவை நம்பவே இல்லை. ஐஸ்வர்யா குழந்தைங்க கிட்ட ரொம்ப பாசமா தான் நடந்துகிட்டு இருக்கா. குழந்தைக்காக இப்ப உசிரியவே விடுற அளவுக்கு போயிட்டா. அவ மனசை புரிஞ்சுக்காம அவளை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு எதுவுமே வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் என் வாழ்க்கையில அவசரப்பட்டு தான் என்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்குது மாமா. இப்ப நான் என்ன மாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் சித்ரா இருந்துட்டு, மா என்னம்மா கூட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுமா, எதுவுமே சொல்லாம உள்ளவே இருக்காங்கம்மா எல்லாரும். இங்க பாருமா, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க ஏதோ நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அதுவும் இது மெடிக்கல் காலேஜ் வேற, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக கூட இப்படியெல்லாம் இவங்க நாடகம் நடத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரியும் தாமரையும், என்ன சித்ரா சொல்ற நீ? ஆமா ஆமா, இந்த மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ்ச்செல்வி என்ன தமிழ்ச்செல்வி, சித்ரா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சித்ரா சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் இல்லை நல்லா சொல்லல, ஆனா இப்போ ஐஸ்வர்யாவுக்கு உண்மையாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. டாக்டர் வர வரைக்கும் நீங்க எதுவுமே பேசாம அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஐஸ்வர்யா பொழைப்பாலாம் மாட்டானாலும் கூட தெரியாம ரொம்ப பதட்டமா இருக்கவும், நம்ம கருப்பு இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு, இங்க பாரு சேது, என்னவா இருந்தாலும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இரு. இந்த விஷயத்திலையும் நீ பொறுமையை இழந்துடாத. பொறுமையை இழந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சனா கண்டிப்பா எல்லாமே தப்பா போயிடும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு சேது அப்படின்னு சொல்லவும், நம்ம நடேசன் இருந்துட்டு, இங்க பாரு சேது, கருப்பு சொல்றதும் கரெக்டு தான், நீ கொஞ்சம் பொறுமையா இரு சரியா அப்படின்னு சொல்லவும்,
எப்படி மாமா, எப்படி மாமா என்னால பொறுமையா இருக்க முடியும்? அவ பேச்ச கேட்டுட்டு தானே ஐஸ்வர்யாவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்போ ஐஸ்வர்யாவை காப்பாற்ற முடியுமா முடியாதுன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி சேதுக்கிட்ட வந்து, இங்க பாருங்க, என் குழந்தையோட உசுரை காப்பாத்தின ஐஸ்வர்யாவை எப்படியாவது காப்பாத்தினோன்னு நினைச்சுதான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, என் உசுரை கொடுத்தாவது ஐஸ்வர்யாவை உசுரை நான் காப்பாத்துவேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நடேசன் இருந்துட்டு, இங்க பாருமா, உன்னோட உசுரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஐஸ்வர்யாவோட உசுரை காப்பாத்தி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு நடேசன் ஒரு பக்கமும், நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாருடி, உன் குழந்தைய காப்பாற்ற போய் தான் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை, என் பிள்ளைய இப்படி பார்க்கறதுக்கு தான் அந்த கடவுள் இப்போ வரைக்கும் எங்களை உசுரோட வச்சிருக்காரா என்னன்னு தெரியல, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துட்றி அப்படின்னு பயங்கரமா அழுகையோட நம்ம அதாவது யாரு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட ஐஸ்வர்யாவோட அம்மா கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு திரும்ப உள்ள போறாங்க. போன உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப பதட்டமா அங்க நடக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க டாக்டர், இப்போ ஐஸ்வர்யா எப்படி டாக்டர் இருக்கா, நல்லா இருக்காளா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வர மாதிரி தான் இருக்கு, நீ கவலைப்படாத, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியாவது பேஷண்ட்டை நாங்க தேர வச்சிருவோம், நீ கவலையே படாத அப்படின்னு டாக்டர் இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டாக்டர், எப்படியாவது ஐஸ்வர்யாவை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை ரொம்ப ரொம்ப நம்பி இருக்காங்க, உங்களை தான் கடவுள் போல நம்பி எல்லாரும் வெளியே காத்துட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் அவங்க உயிரை காப்பாத்திட்டீங்கன்னா உங்களை கடவுள் போல நாங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீயே ஒரு டாக்டரா இருந்து இப்படியெல்லாம் பேசலாமா, நம்மளோட வேலையை மட்டும்தான் பார்க்கணும் சரியா, அதனால நீ கொஞ்ச நேரம் வெளியேறு, நீ ரொம்ப பதட்டமா இருக்க அப்படின்னு வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. வெளியே போன உடனே நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா இருந்துட்டு, இங்க பாருமா, என் பொண்ணு எப்படிமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, ஐஸ்வர்யாவுக்கு போக வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே அட்வான்ஸ்டா எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ உன்னோட பேச்சை கேட்டு இங்க கூட்டிட்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இதே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்க, டாக்டரும் வெளியே வந்த பாடு இல்லை, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்தவங்களோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சுதான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனா ஐஸ்வர்யா இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது எல்லாரும் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அங்க சொன்ன டாக்டரு அந்த டாக்டர் சொன்ன போதே நான் கேட்டிருந்திருக்கணும், ஐஸ்வர்யா கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறமா, அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்ததுக்கு அப்புறமா நம்ம ஐஸ்வர்யாவை ஷிப் பண்ணியிருந்திருக்கணும், ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் அவசரமாக ஷிப் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மோகனா இருந்துட்டு, என்ன தமிழ்ச்செல்வி, என்ன இவ்வளோ அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கே, உன்னோட வார்த்தையை நம்பி தானே, எப்படியாவது ஐஸ்வர்யாவை காப்பாற்றிடலான்னு நம்பி தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், நீயே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மோகனா ஒரு பக்கம் கோவமா பேசவும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, அடியே இங்க பாருடி, அவளை காப்பாற்ற முடியுமா முடியாதடி, இங்க பாருங்க மாச்சி, அதுக்காக தான் டாக்டர்ஸ் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க, நானும் அதுக்காக தான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது ஐஸ்வர்யா காப்பாத்தி அவ இந்த ஆபத்துல இருந்து வெளியே வரணும்னு நானும் அந்த கடவுளை வேண்டாத தெய்வமே இல்லை, நீங்க
நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லவும், இங்கே பாருடி உன்னை நம்பி தாண்டி இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ கைவிட்டுற மாட்டியே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம வசந்த் இருந்துட்டு இங்கே பாருடி தமிழ், இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னை நம்பி தாண்டி ஐஸ்வர்யா புள்ளியே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, உன் பேச்சை நம்பி கூட்டிகிட்டு வந்தவங்களை நீ கைவிட்டுற மாட்டே இல்லை, ஐஸ்வர்யாவை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கல்ல மா, எனக்கும் ரொம்ப பயமாதாம்மா இருக்குது, நானும் ஐஸ்வர்யா பொழைச்சி வரணும்னு நினச்சிதாம்மா இது எல்லாத்தையும் பண்ணேன், ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் என்னை என்ன நினைப்பாங்க, அது நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்காவும், இதெல்லாம் கேட்டு நம்ம வசந்த் இருந்துட்டு தமிழ், என்ன தமிழ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லவும், நம்ம கருப்பு வராரு, வந்த உடனே இங்கே பாருமா தங்கச்சி, இப்போ தமிழ் ஐஸ்வர்யா எப்படிமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே வராங்க, வெளியே வந்த உடனே எல்லாருமே குடும்பமாக போய் டாக்டர் கிட்ட நின்று நம்ம தமிழ்செல்வி வந்துட்டு, டாக்டர் இப்போது என்னோட சிஸ்டர் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா சிஸ்டர், நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ்செல்வி, இப்போது உங்கள் சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையே இல்லை, அவங்களோட உயிருக்கு இனிமேல் ஆபத்தே கிடையாது, அவங்கள நாங்கள் எல்லாரும் போராடி காப்பாற்றிருக்கோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு டாக்டரோட கையை பிடிச்சுக்கிட்டேன், இங்க பாருங்க மேடம், நீங்க எனக்கு இப்போ கடவுள் மாதிரி தெரியுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம், எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க சார், ஒரு உயிரை எப்படியாவது காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு படிப்பே படிச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது நீங்க எங்களோட வேலையை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக நீங்க எங்களை கடவுளெல்லாம் ஆக்கிட முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, ஒருத்தரோட உயிரை காப்பாத்துறதே கடவுளுக்கு சம்மதானமா, நீங்க எல்லாரும் எனக்கு இப்போ கடவுளாக தான் தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ்செல்வியோட அதாவது வசந்த் இருந்துட்டு, தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ், ஐஸ்வர்யாவை காப்பாத்திட்டாங்க, உன்னோட வார்த்தையை கேட்டதுனால தான் தமிழ் இப்போ ஐஸ்வர்யாவை காப்பாத்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லவும், டாக்டர்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, பேஷண்ட் இன்னும் கண்ணு முழிக்கல, அவங்க அபாயக்கட்டத்தை தாண்டி இருக்காங்க, ஆனா அந்த விஷத்தால் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதனால் அவங்க அப்சர்வேஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள தேர வைக்க முடியும், அதனால் இங்கேவே அவங்க ஒரு 1 வீக்குக்கு மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் டாக்டர், எத்தனை நாள் ஆனாலும் நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாற்றினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவ பேச்சு கேட்டதுனால தான் ஐஸ்வர்யா உயிர் வந்துச்சுன்னு நினைக்கிறதுலே எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி கிட்ட நம்ம அப்பத்தா போய், அடியே இங்க பாத்தியடி, என்னோட பேத்தியோட பேச்சை கேட்டதுனால தான் இப்போ ஐஸ்வர்யா உயிர் பொழிச்சிருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஈஸ்வரி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்திருந்தா ஐஸ்வர்யாவை காப்பாற்றிருக்கவே முடியாதுப்பா, இப்போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தான் அவங்க நிறைய டாக்டரை வச்சு எல்லாத்தையுமே பண்ணி இப்போது ஐஸ்வர்யாவை காப்பாற்றிட்டாங்கப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லைப்பா, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குப்பா, ஐஸ்வர்யாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா அவளை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சேது, இனிமே ஐஸ்வர்யா மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ நடந்துக்காத சேது சரியா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாப்பா இனிமே ஐஸ்வர்யாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் நடந்துக்கவே மாட்டேன், அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கவும், டாக்டர் வராங்க. வந்த உடனே இங்க பாருங்க, ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சிட்டாங்க, அதனால ஒவ்வொருத்தரா போய் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் நம்ம சேது தான் போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணாம ஐஸ்வர்யாவை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போன உடனே
நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ஐஸ்வர்யா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு ஐஸ்வர்யா, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், மாமா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா, நான் உன்னை ரொம்ப ரொம்ப நான் உன்னை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேன், உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா, உன்னை புரிஞ்சுக்காம நான் நிறைய வார்த்தையை விட்டுட்டேன், நான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது தானே, என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா, பரவாயில்ல மாமா, இப்பயாவது நான் குடும்பக்காரி இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், குழந்தைங்கள எப்போவுமே நான் படுத்த மாட்டேன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா மாமா, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னை ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம், உன்னோட உயிரை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி தான் அவளோட மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து அவ என்னென்னமோ பண்ணி உன்னோட உயிரை காப்பாத்தினதே அவ தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்னமாமா பேச சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, என்னோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்களா, இப்போ தமிழ்ச்செல்வியால தான் நான் உயிரோட இருக்கேனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா, தமிழ்ச்செல்வியை நான் பார்க்கணும், அவங்கள வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி நான் வர சொல்றேன், நீ ரொம்ப ஸ்டெயின் பண்ணியெல்லாம் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா, அப்பா ஐஸ்வர்யா என்கிட்ட பேசினாப்பா, அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்ப்பா, அவ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செடியோட ப்ரொஃபஸர் வராங்க. வந்த உடனே என்ன சார் பேஷண்ட் பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் என்னோட பொண்டாட்டி பேசினா அவ ரொம்ப நல்லாவே பேசினா, ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு ரொம்ப பதட்டமா பேசவும், இங்க பாருங்க சார், நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இனிமே அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, நீ கவலைப்படாதீங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சாச்சு, இனிமே அதுக்கான சைடு எஃபெக்ட் தான் நிறைய இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் பண்ண முடியும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யாவோட உயிரை நீ தான் காப்பாற்றிருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மீனாட்சியோட உயிரவே ஐஸ்வர்யா காப்பாத்திருக்காங்க, அதனாலதான் எப்பாடுபட்டாவது ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சுதான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், அவங்களுக்கு நன்றி கடனாதான் இதை நான் பண்ணேன், நான் இப்போ ஐஸ்வர்யாவை பார்க்கலாமா, ஐஸ்வர்யாவும் உன்னதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை தமிழ்ச்செல்வியை ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்காக அனுப்பி விடுறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட கை கூப்பி ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா, என்னோட மீனாட்சியை நீ தான் காப்பாத்திருக்க, நீ மட்டும் இல்லைனா என்னோட மீனாட்சியை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது, ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க நீங்க தான் என்னோட உசிரை காப்பாத்திருக்கன்னு மாமா சொன்னாரு, ரொம்ப ரொம்ப நன்றிங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ பண்ண உதவிக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது என்னோட வேலை தான், நான் படிச்சுக்கிட்டு வேலையும் இதுதான், அதனால நான் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நீ பண்ணதுதான் மிகப்பெரிய விஷயமே, ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு சொல்லவும், அப்பதான் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை பறிச்சுதான் அவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி தான் நம்ம அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சோம், ஆனா சேது மாமா என்னையும் ஏத்துக்க முடியாம இந்த வாழ்க்கையை வாழவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம எல்லா உண்மையும் சொல்லிட்டா தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சேது மாமா புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்கல்ல, இந்த விஷயத்த சேது மாமா கிட்டையும் கண்டிப்பா தமிழ்ச்செல்வி கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க போய் சேது மாமாவை கூட்டிட்டு வரீங்களா, உங்க 2 பேரும் வச்சுதான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சேதுவை போயிட்டு தமிழ்ச்செல்வியை உள்ள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே என்ன ஐஸ்வர்யா என்னை எதுக்கோ வர சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா உங்ககிட்டையும் தமிழ்ச்செல்விக்கிட்டையும் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா, உங்களுக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே அவங்கள வீட்டை விட்டு ரொம்ப கோவத்துல துரத்துனீங்க, அதனால தானே அவங்கள விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணீங்க, ஆனா அதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியே மிமிக்ரி பண்ணி பேசினேன், இது எல்லாத்தையும் ஈஸ்வரி ஆண்டி தான் எனக்கு பிளான் போட்டு கொடுத்தாங்க, தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் தமிழ்ச்செல்வியை பழி வாங்கியே ஆகணும்னு ஈஸ்வரி ஆண்டி தான்
இப்படி ஒரு பிளானை போட்டு தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படி ஒன்று பண்ணாங்க. ஈஸ்வரி ஆண்டி நினச்ச மாதிரியே நீங்களும் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்துனீங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ஆண்டி எதையோ பேசி உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுதான் மாமா நடந்தது. தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை மாமா. அவள் மேலே எந்த தப்பும் இல்லாமல் தான் நீங்கள் வீட்டை விட்டு துரத்துருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் சின்ன வயசுலேருந்து உங்களை லவ் பண்ணதுனால உங்களை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை பறிச்சு தான் இத்தனை நாளா நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா உங்களையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டான்னு நான் இனிமே முடிவு எடுத்துட்டேன் மாமா. அதனால என்னை மன்னிச்சிருங்க மாமா இப்படி ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு நம்ம சேது புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம தமிழும் அதிர்ச்சியில தான் இருக்காங்க. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இனி வர போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் இனிமே பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்